சிம்பிளாக டேஸ்ட்டாக ஹார்லிக்ஸ் மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸ்வீட் கடை ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். தீபாவளிக்கு பர்ஃபெக்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு 3/4 கப் கடலை மாவு, 1/4 கப் ஹார்லிக்ஸ் போட்டுட்டு சன்ஃப்ளவர் ஆயில் 3/4 கப் ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். இதை ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சுகர் சிரப்புக்கு 1/2 கப் தண்ணி, 1/2 கப் சுகர் போட்டுட்டு 1 கம்பி பதம் வரணும். தேவைப்பட்டால் நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கலாம். 1 கம்பி பதம் வந்த உடனேயே கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு ஊற்றிட்டு நம்ம லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபுட் கலர் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா நிறைய பபிள்ஸ் வரும். கொஞ்சம் நூல் நூலாக வர மாதிரி இருக்கும். அதாவது நுர வரும்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஸோ இது பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இப்போது ட்ரேயில் எடுத்து போட்டுருணும் இமீடியட்டாக. இது மேலே லைட்டாக மட்டும் ஸ்மூத்தன் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேணாம். இதை 10 மினிட்ஸில் செட் ஆகிடும். சூடாக இருக்கும்போதே அந்த பேனில் இருக்கும்போதே நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இனி கடையில் போய்ட்டு நம்ம மைசூர் பாக்கை வாங்கணும்னு அவசியமே இல்லை. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லலாம்.